என்னம்மா போட்டியில தோத்த உடனே ஜகா வாங்கி ஓட பாக்குறியா? அது நமக்கு நடக்காது. என்ன நீ சொன்ன மாதிரி உதற ஓட்டாம நான் பாடிட்டேன். பின்ன என்ன கொடுக்க வேண்டிய கொடுத்துட்டு கணக்கு செட்டில் பண்ணிடலாம்ல. என்னது? அத நான் என்ன சொல்றது? அதான் அன்னைக்கு தப்பையில தங்கப்ப சொன்னானே அதுதான். ஐயோ என்ன நொய்யோ? இப்ப நீயா கொடுக்கறியா இல்ல நானே எடுத்துக்கிட்டுமா? எங்க உங்களை பத்தி தெரியாம நான் சவால் விட்டுட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. சரி மன்னித்தோம். எது எப்படியோ இந்த போட்டியில நான் ஜெயிச்சிட்டேன். அதுக்குண்டான பரிசை நான் வாங்காம விட மாட்டேன். பயப்படாத, அது இப்ப இல்ல, நேரம் வரும்போது. அப்ப போலாமா? போ. அடிக்கிறான்ல தைரியமா போ. அடிச்சானா நான் பாத்தேன். ஏய் சிப்பி, இந்த அடிக்கிற வழியெல்லாம் வச்சுக்கிறாத. இனிமே அடிச்சீங்கன்னா நடக்கிறது வேற. என்ன கை நின்றுச்சு? இந்த கை போறானே, இந்த கையில என்ன இந்த கை நின்றுச்சு? இதான் நடந்தானா? மாட்டிக்கிச்சா? பாத்தீங்களா? ஒரு நல்ல வித்வான் மனசை நோக்கடிச்சீங்களே, அதோட பலனை பாத்தீங்களா? எனக்கு கையே வரலனாலும் பரவாயில்ல, ஆனா நீ நல்ல வித்வான் மட்டும் சொல்லாத. சொன்னா என்ன பண்ணுவ? எப்படியா? அப்படியாரு ரொம்ப மரியாதை கொடுக்கண. மரியாதை யாரு? கையை எடுத்துட்டு போடா. நான் கை வாங்கினா தான் உனக்கு பொழப்பே நடக்கும். வாய கட்டி விடுவேன். என்ன பயந்துட்டியா? மீன் நினைச்சு காலை பிடிச்சிட்டமா? அடடே ஆளாயுது. சும்மா விளாங்கு மீன் மாதிரி வழு வழு. இது பாரு, மரியாதையா காலை விட போறியா இல்லையா? இல்லனா கூச்சல் போட்டு ஊரை கூட்டுவேன். நீ மட்டும் இப்ப சரின்னு சொன்னா நான் பிடிச்சிட்டு இருக்கிற உன் காலுக்கு ஊர் அறிய மெட்டி போடுறேன். போடாத, நில்லு. இது பார் காளிமுத்து, என் விஷயத்துல நீ அடிக்கடி குறுக்க வர. இது உனக்கு நல்லது இல்ல. ஏய், நல்ல விஷயத்துல நான் தலையிடும் போது அதுல வர்ற கஷ்டத்தை பத்தி நான் கவலைப்படுறதில்ல. அது சிற்பியோட பொண்ணு, அவங்களை ஊருக்கு கூட்டி வந்ததே நாங்க தான். நீ ஏற்கனவே தப்பு பண்ணும்போது உங்க அப்பாவுக்காகத்தான் உன்னை மன்னிச்சு விட்டுருக்கேன். நீ மறுபடியும் அதே தப்பு பண்ணீனா உன் விஷயத்துல நான் மனுஷனா இருக்க மாட்டேன். மனுஷனா இருக்க மாட்டீங்களா? என்னங்க செய்வீங்க? எங்க நகர்ந்து பாரு. நீ வீட்டுக்கு போமா. யாருப்பா உன்னை குத்துனது? காளிமுத்து தாங்க குத்துனாரு. உன்னை குத்துனது பார்த்த சாட்சி யாராவது இருக்காங்களாப்பா? நான் இருக்கேன். என்னது, நீயா? ஆமா, நான் தான். கோவிந்தனை காளிமுத்து குத்துனதை பார்த்தவன நான் தான்.
மேற்கொண்டு அவனை குத்தாம இருக்க தடுத்தவனு நான் தான். ஐயா, நான் யாரையும் குத்த சொல்ல விரும்பல. நான் நிரபராதி. ஏங்க, கோவிந்தனே காளிதான் குத்தவாளிங்கிறான். அதுக்கு சாட்சி இருக்கு. அப்புறம் என்ன யோசனை? தீர்ப்ப சொல்ல வேண்டியதானே? ஐயா, என் மகன் இதை செஞ்சிருக்கவே மாட்டான். அவனுக்கு கோபம் வந்தே நான் பார்த்ததில்லை ஐயா. இந்த மாதிரி காரியத்துல அவன் தலையிட மாட்டான் ஐயா. ஐயா, இது போலீஸ் கேஸ். நம்ம ஊரு பசங்களாச்சேன்னு கடமைக்கு நான் விசாரிச்சேன். குத்தவாளிய போலீஸ்ல ஒப்படைக்கிறதா நியாயம். போலீஸுக்கு சொல்லி அனுப்பியிருக்கேன். இப்ப அவங்க வந்துருவாங்க. ஏமன், உடனே கத்தையில் குத்துனாங்களா? ஆமாங்க. காயத்துக்கு மருந்து போடாம வச்சிருக்க? யார் உன குத்துனது? அந்த காளிமுத்து தாங்க குத்துனாரு. என்ன மேன், உன் மனசுல பெரிய ரவுடி நினைப்பா? சார், நான் சொல்ற கொஞ்சம் கேள். அதெல்லாம் நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இன்ஸ்பெக்டர் சார், குற்றவாளி அவன் இல்ல, இவன் தான். அப்பா, அப்படி கூப்பிடாதடா, அவமானமா இருக்கு. இன்ஸ்பெக்டர், இவனை இழுத்துட்டு போங்க. சார், உங்க பையன் சார். தெரியும், பெத்தவனே சொல்றேன், இழுத்துட்டு போங்க. நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கணும். வர சார். கான்ஸ்டபிள், அரெஸ்ட் ஹிம். அவனை இழுத்துட்டு வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. தம்பி, நம்மள நம்பி வந்தவங்க மானத்தை காப்பாத்துறதுக்காக நீ உண்மையை மறைச்சிட்ட. நீ மட்டும் உண்மையை சொல்லியிருந்த, சிற்பி ஊரை விட்டே போயிருப்பாரு. கோயில் வேலையெல்லாம் அறகுறையா நின்னு போயிருக்கும். உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே எனக்கு தெரியலப்பா. நீ நல்லா இருக்கணும், நல்லா இரு. வாங்க இன்ஸ்பெக்டர், உட்காருங்க. நீங்க தானே இந்த ஊருக்கு கோயில் கட்ட வந்திருக்க சிற்பி? அப்படின்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. உங்க மேல ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. என்ன ரிப்போர்ட்? நீங்க தலைமறைவா வாழ்றதா ரிப்போர்ட் வந்திருக்கு. யார் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க? ஒரு அம்மா. அவங்கள நான் பார்க்கலாமா? கான்ஸ்டபிள். அபிராமி, யாரு வந்திருக்காங்க பாரு. அத்தே, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா அபிராமி? சின்ன வயசுல உன்னை பார்த்தது எப்படி வளர்ந்துட்டடி. ஏன்னா வீரபுரத்துல இருந்து வந்தீங்களே, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்தீங்களா? நாங்க அங்க போய் தேடிட்டு இங்க வரோம். மாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கமா? வாங்க தம்பி. ஐயா, வணக்கம் ஐயா. என்ன அப்படி பாக்குறீங்க? என் ஒரே தங்கச்சியோட ஒரே பையன், பேரு ராஜசேகரன், இன்ஸ்பெக்டர். இப்ப அருப்புக்கோட்டையில் இருக்காரு. இல்ல மாமா, இப்ப நான் தேனிக்கு வந்துட்டேன். நல்லதா போச்சு. வணக்கம் சார். மாமா, இவரு சொல்ல மறந்துட்டேனே, இவர் பெயர் காளிமுத்து, பெரிய வில்லு பாட்டுக்காரரு. எங்களை இங்க அழைச்சு வந்ததே இவர்தான். நம்ம குடும்பத்துக்கு ஒரு பெரிய காவலர். அதாவது ஏன் வேலை மாதிரின்னு சொல்றீங்க? சார், உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயா, வீட்டு வாசப்பல போலீஸ் இப்ப நிக்கவும் என்ன மாதிரி பயந்துட்டேன். உறவுக்காரங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கீங்க, இடைஞ்சல நான் இதுக்கு. அப்ப நான் கிளம்புறேன் ஐயா. இருங்க தம்பி, சாப்பிட்டுட்டு போலாம். பரவாயில்லையா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு. இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிட்டுக்கிறேன். அம்மா வர்றேம்மா. வர்றேன் சார், வரேன் ஐயா. சாமி, ஒரு கரிச்சட்டி மண்டைய, ஒரு பன்னி வாய, கழுவாத மூஞ்சி, எவனோ கபோதி பைய ஒரு மந்திரவாதி கிட்ட காசு கொடுத்து என் 2 கையும் கட்டி போட்டான் சாமி. ஏன் உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு? சிலுக்குது. சிலுக்குதா? ஏன் டிஸ்கோ சாந்தி இல்ல? என் கை கட்ட நீங்க தான் சாமி அவுத்துடணும். எங்கள மாதிரி மந்திரவாதி எல்லாம் 50 ரூபாய்க்கு கையை கட்டுவோம், 55 ரூபாய்க்கு கையை கட்ட அவுத்து விட்டுருவோம். நீங்க என்ன மந்திரவாதியா இல்ல மாட்டு புரோக்கரா? நீ காசை எடு, கை கட்ட அவுத்து விடுறேன். நீ கட்ட அவுத்து விடு, நான் காசை கொடுக்குறேன். நீ காசை கொடுத்தா தான் நான் கட்ட அவுத்து விட முடியும். நீ கட்ட அவுத்து விட்டா தான் நான் காசை கொடுப்பேன். ஏய், இதே மாதிரி பேசிக்கிட்டு இருந்த உன் வாயையும் சேர்த்து கட்டிடுவேன். சும்மாரியா, வாயை கட்டுவேன், மூக்கு கட்டுவேன்னு அறிவு இருக்கா உனக்கு? 2 கையும் கட்டி இருக்கு, எப்படியா நான் காசு எடுத்து தர முடியும்? இந்தா எடுத்துக்கோ. 60 ரூபா இருக்கு. 5 பஸ்ஸுக்கு வையே. சரி, கப்ரா பூவரசம் பூ பூத்தாச்சு, பொண்ணுக்கு சேதி வந்தாச்சு. என்ன ரயில விடுற? கை செய்தா போச்சுல. அது சரி, உனக்கு இந்த மாதிரி பண்ணானே, அவனுக்கு நான் ஏதாவது பண்ணட்டுமா? ஐயோ, நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், அவனை நான் பண்ணிக்கிறேன். உனக்கு தான் பண்ணணுமா? ஏமா, இன்னும் 1 வாரம் இருந்துட்டு போக கூடாதா? வந்த உடனே போகணுங்கிறியே. இல்லனா
தம்பி அந்த ஊர்ல வேலைக்கு சேர்ந்து ஒரு வாரம் தானே ஆயிருக்கு. உடனே லீவ் போட முடியாது. என் தொல்லை தாங்க முடியாம தான் கூட்டு வந்தா. அடுத்த மாசம் சாவகாசமா வரேன். அப்பா, மாமாவுக்கு கோயில்லாம் சுத்தி காட்டிட்டு வரேன். அத்தை, நீங்களும் வரீங்களா? இல்லம்மா, நீங்க போயிட்டு வாங்க. இப்பதானே சாப்பிட்டோம், கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்சாதான் நல்லா இருக்கும். சரிங்க மாமா, நாங்க போயிட்டு வந்துடுறோம். அண்ணே, ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கு பாத்தீங்களா? என் கண்ணே பற்றும் போல இருக்கு. ரெண்டு பேரும் விகல்பம் இல்லாம அந்யோன்யமா பழகிறத பார்த்து நானே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறேன். அப்புறம் என்ன, நல்ல முகூர்த்தமா பாருங்க. என் மருமக என் வீட்டுக்கு வந்தாதான் உங்க மருமக அடங்குவான். என்னம்மா சொல்ற? ஆமாண்ணே, இதுக்கு முன்னாடி நாங்க இருந்த ஊரு ரொம்ப பயங்கரமான ரவுடி பசங்க ஊரு. தம்பி அந்த ஊருக்கு போனதுக்கு அப்புறம் தான் ஊரே அடங்கிச்சு. அவன் துணிச்சலை பாராட்டிதான் சின்ன வயசுல இன்ஸ்பெக்டரா ப்ரமோஷன் கொடுத்திருக்காங்க. அண்ணா, அவன் வீட்டுக்கு திரும்பி வர்ற வரைக்கும் என் உசிரே என்கிட்ட இருக்காது. துள்ளுற காலைக்கு கால் கட்டு போட்டா தானே அடங்கும். ஆமாமா, ஆனா இந்த கோயில் வேலை முடியறதுக்கு இன்னும் 1 மாசம் ஆகும். அதுக்கு பிறகு பாப்போமே. நீங்க என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. அடுத்த மாசம் கல்யாணம் நடந்தாகணும். வணக்கம். என்னம்மா நீ மீனை தட்டி விட்ட? ஐயோ, பூ வேற கொட்டி போச்சே. ஐயே, ஐயோ, ஏய், பூவை தொடாத, தொடாத. ஐயோ, ஐயோ, இந்தாம்மா, மீன் தொட்ட கையால பூவை தொடுறீங்களே, இதை நான் எப்படி சாமிக்கு போடுறது? நீ போட வேணா, ஐயத்தை கூட அவர் போட்டுருவாரு. ஐயோ, இது சும்மா போடுமா, நம்ம சாமி ஒண்ணும் கோச்சுக்காது. செய்யறதை செஞ்சுட்டு பேச்சு வரியா? இத போய் திங்கிறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நல்லா இருக்காவா? சூப்பரா இருக்குமா. நான் வேணா வீட்டுல ஒண்ணே சமைச்சு கொண்டாரேன், தின்னு பாரு. அதை விட ஒரு வாரம் சுண்ட வச்சு அப்படின்னா அதை விட சூப்பரா இருக்கும். நானா? மீன் சாப்பிட மாட்டியா? கொடுத்து வைக்காத ஜென்மம். ஒரு உயிரை கொண்டு திங்கிறீங்களே, இது பாவம் இல்ல? நீங்க மட்டும் என்ன பண்றீங்க? உயிரோட செடியில இருக்கிற பூவை கிள்ளி சாமிக்கு போடுறீங்க. சாமி ஏத்துக்கலையா? இந்த பாருமா, நீயும் உயிரோட இருக்கிற பூவை சாமிக்கு போட முடியாது, நானும் உயிரோட இருக்கிற மீனை சாப்பிட முடியாது, தெரியுமா? இப்ப இது போனா என்ன பண்றது? என் தலையில கொட்டு. அபிராமி, என்ன தம்பி, எப்ப வந்தீங்க? ஒண்ணு இல்ல, தோட்டத்துல பூ பறிச்சுட்டு வந்தேன், அதை கொடுத்துட்டு போலாம்னு. ஆஹா, அதுக்கே அங்க நிக்கிறீங்க? இல்ல, வேலை பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, தொந்தரவு கூடாதுன்னு ஓரமா நின்னுட்டேன். பரவாயில்ல, வச்சுட்டு போங்க. ஐயா, பூ வச்சுட்டேன், பாத்துங்களா? ஆஹா, இந்த சிலை எவ்வளவு அழகா இருக்கு. என்ன வில்லு அம்பு மாதிரி போறீங்க? ஏன் வம்புன்னுதான். வம்பா? நான் என்ன வம்புக்காரியா? நீ வம்புக்காரி மட்டும் இல்ல, வீம்புக்காரியும் கூட. என்ன சொல்றீங்க? என்னத்தங்க சொல்றது? உங்களுக்கு வேணும்னா தடுத்து நிறுத்தி பேசுறீங்க, நாங்களே தேடி வந்தா கண்டுக்கிறாம இருந்துறீங்க. இது பாருங்க, சுத்தி வளைச்சு பேசாதீங்க, விஷயத்தை சொல்லுங்க. அன்னைக்கு என்னால பூ வீணா போச்சுன்னு இன்னைக்கு சுத்தவத்தமா குளிச்சுட்டு பூ எடுத்துட்டு வந்தேன். ஆனா நீ கண்டுக்கிறவே இல்ல, எனக்கு ரொம்ப அவமானம் போச்சு. ஐயோ, நீங்க வந்ததே எனக்கு தெரியாதுங்க. அப்போ அன்னைக்கு அந்த பூ வச்சதை நீங்க தானா? ரொம்ப நல்லா நடிக்கிறிய, விட்டா என்ன யாரும் கேப்ப போல் இருக்கு. அன்னைக்கு பூ எடுத்தாந்து இவ்வளவு பக்கத்துல நிக்கிறேன், நீ இப்படி போஸ் கொடுத்துக்கிட்டு ஒண்ணுமே தெரியாம நிக்கிறிய. சத்தியமா எனக்கு தெரியாதுங்க. செலவழிக்க நான் மாதிரியா நின்னுட்டேனா சிலையாவே ஆயிடுவேன். பக்கத்துல எது நடந்தாலும் தெரியாது. நாங்க கூட தான் வில்லுப்பாட்டு படிக்கும் போது கச்சேரியில ஒன்றி பாடுறோம், அதுக்காக வர்றவங்க போறவங்க தெரியாம உட்காந்துருப்ப மேடையில இருக்கலாம். ஆனா எங்க தொழில அது முடியாது. நான் அசைஞ்சேன்னா எங்க அப்பாவில சிற்பம் செதுக்க முடியாது. அதனாலதான் அப்படி நின்ன. இதுவும் ஒரு தியானம் தான். அப்போ உன்னோட தியானத்தை என்னால கலைக்க முடியாதுன்னு சொல்றியா? நிச்சயமா முடியாது. கலைச்சு காட்டுறேன், நீ அப்படியே நெல்லு, பாத்துருவோம். இந்த பக்கம் பாரு. இந்த பாரு. என்னங்க? நீ ஜெயிச்சுட்ட, நான் ஒத்துக்கிறேன். இப்ப புரியுதா இது வில்லு பாட்டு மாதிரி அவ்வளவு சுலபம் இல்லன்னு? இந்தா
வில்லுப்பட்டை பத்தி தப்பா பேசாத. என்ன பெருசா நின்னுட்டு நான் இப்ப நிக்கிறேன், நீ கலைச்சு பாரு. நில்லுங்க பார்க்கலாம். ஆ. ம்